போராட்டம் நடக்க போகுதுன்னு நீங்க 3 நாளா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 3 நிமிஷம் கூட தலைவரால பேச முடியல. உங்களுக்கு கஸ்டோடியல் டெத்ஸ் மேலேயே வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது பார்வையா, இல்ல திமுக செஞ்ச கஸ்டோடியல் டெத்ஸ் மேல மட்டும்தான் நான் வந்து கண்டனம் தெரிவிப்பேங்கிறது பார்வையா? இது அப்ப யாருக்கு நீங்க நியாயம் செய்றீங்க? இல்ல எனக்கு திமுக செஞ்சா மட்டும் தான் தப்பா தெரியும், அதிமுக கண்ணை முடிக்குவேன், அது தவறு இல்ல. திமுக அரசுன்னு சொல்றாரு. நாளைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டார் 2026ல. ஒரு கஸ்டோடியல் டெத் கூட நடக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அகற்றணும், திமுக அழிக்க வேண்டும், அதுதான் என்னோட பிரதானமான நோக்கம். இது நோக்கமா வச்சு நீங்க எப்படி கட்சி ஆரம்பிப்பீங்க? டே ஒன்ல இதான் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய நோக்கம் வந்து திமுக அகற்றுவதுதான். எல்லா இடத்துலயும் திமுக நான் கடிச்சிட்டே இருப்பேன், அதுதான் எனக்கு நோக்கம்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அவர்கள் நோக்கம் திமுக அகற்றுவது போலக்குப்பா, அவ்வளவுதான் சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. நான் வந்து விஜய் நான் குறைச்சி மதிப்பிடலங்க. அவருக்கு நீ சென்னையில மட்டும் நம்ம சென்னையுடைய வடக்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், சென்னையோட மேற்கு மாவட்டம், புறநகர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரைக்கும் வாங்கன்னு சொன்னாலே இதே கூட்டம், இதை விட தாண்டி கூட கூட்டம் அவர்களால் வர வைக்க முடியும். ஆனா நீ ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து 1000 பேர் கூட்டிட்டு வா, 4 பஸ் பிடிச்சிட்டோம், 3 பஸ் பிடிச்சிட்டோம், எதுக்காக அவங்க செய்யணும்? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இருக்கக்கூட திமுகவுடைய ஆட்சியை கண்டித்து, குறிப்பா அந்த லாக்அப் மரணத்தை வந்து கண்டித்து திரு விஜய் அவர்கள் நேற்று பேசினார். ஒரு 4 நிமிடம் பேசப்பட்டது. முதற்கட்டமா அவருடைய பேச்சு, அவருக்காக கூடிய கூட்டம், இந்த அரசுக்கு எதிராக மேடையில் எழுதி போராட்டத்தை முன்னெடுத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அருகில இருந்து பார்த்த அடிப்படையில் நான் வரவேற்கிறேன் முழுக்க. ஏன்னா விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது களத்திற்கு அவர் வரணும், சீக்கிரமா வரணுங்கிறதா எதிர்பார்ப்பு என்பது. அந்த 2 வருடத்தோட கட்சி துவங்கிய போது அவரே சொன்னது என்ன சொன்னார்னா, 2 படத்தோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சா நான் முழு நேர அரசியல்வாதியாக வரேன். எனக்கு அரசியல் ஒரு பொழுதுபோக்கல்ல, ஒரு மாற்று தொழில் அல்ல, நான் நேரடியாக களத்திற்கு வருகின்றேன், முழு நேர அரசியல்வாதியாக வருகின்றேன். அந்த முழு நேர அரசியல்வாதியாக அவர் களத்திற்கு வர வேண்டும், இன்னும் பல பிரச்சனைகள் எடுத்து பேச வேண்டும்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக தவிர தோழர்கள் மத்தியிலே தொடர்ச்சியா இருக்கு. அவர் தலைவர் எப்போ வருவாருங்க, அவர் வந்தாதாங்க எல்லாமே மாறும், அவர் ஜனவரியில் வருவாரா, பிப்ரவரியில் வருவாரா, எப்பொழுது வரப்போகின்றார் பெரிய ஆர்வம் இருந்தது. அவர் பறந்து போன வருஷம் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராய மரணம் நடந்த போது வெளியே வந்தார். அதற்கு பிறகு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அந்த மக்களுக்காக அங்கே போய் பரந்தூர் விமான நிலையம் அமைய போகின்ற இடத்திலே போய் மக்களை சந்தித்தார், விவசாயிகளை சந்தித்தார், குறைகளை கேட்டார். இன்று வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கார். கடைசியாக நடந்த செயற்குழு கூட்டத்தில் கூட அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கார் அப்படிங்கிற பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நீங்க பரந்தூருக்கு சொல்லும் பொழுது என்னுடைய களம் இங்கிருந்து துவங்குகிறேன்னு சொல்லி சொன்னார். அப்ப இன்னும் வீரியமாக வரப்போகின்றார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. ஒரு 4-5 மாதங்களாக அவர் வந்து உள்ளரங்கு கூட்டங்களை கலந்துகிறார். 2ஆம் ஆண்டு விழா, பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் கலந்துகிறார். வெளியே இன்னும் தலைவர் வரலையே அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அதை உடைத்து அவர் வந்து இன்னைக்கு இந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு அவர் வெளியே வந்திருக்கிறாங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். எல்லோருமே வரவேற்க வேண்டிய விஷயம் தான் பார்க்கின்றேன். வந்திருக்காரு. தொடர்ச்சியாகவே திமுக எதிர்த்துட்டு தான் வர்றார். நம்ம வந்து கட்சி துவங்கிய முதல் நாள் பிப்ரவரி 2, 2024 நான் வந்து பிளவுவாத அரசியல், நிதி நிர்வாகம் மோசமாக இருக்கின்றது, ஊழல் போன்ற எல்லா பிரச்சனையும் பேசும் பொழுது சில பேர் கூட ரொம்ப செலக்டிவா ஒரு பாஜக தாங்க எதிர்க்கிறாரு, பிளவுவாத அரசியலோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் வந்து அப்படி செய்தி தொடர்பாளர் வந்து நான் சொன்னேன், இல்லைங்க 2 பேரும் தான் அவர் எதிர்க்கிறாரு, நீங்க ஒன்னு செலக்டிவா ஒன்னு பாஜக மட்டும் தான், திமுக இல்ல, நீங்க ஒன்னே கொடி படிக்காதீங்க. திமுகவும் அடிக்கிறாரு, பாஜகவும் அடிக்கிறாரு, ஊழல் செய்கின்ற எல்லா கட்சியிலும் தான் நடிக்கின்றார், பிளவுவாதத்தை பேசுகின்ற எல்லா கட்சியிலும் தான் நடிக்கிறார். அது அப்பொழுது நான் சொல்றேன், நீங்க அதுக்கு பிறகு அவங்க ஸ்டாண்டே தொடர்ச்சியாக ஏடிஎம்கேவை டச் பண்ண வேண்டாம். ஏடிஎம்கே எங்களுக்கு, அதாவது எங்களுடைய எதிரி சக்தி என்பது பாஜகவும் திமுகவும், ரெண்டுமே ஆளுங்கட்சி, மாநில ஆளுங்கட்சி, ஒன்றிய ஆளுங்கட்சி. இந்த பக்கம் மற்ற எல்லா கட்சிகளுமே எங்களோட நேச சக்தி தான், உங்க எதிரி சக்தி கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போறாங்க. திமுக கூட்டணியில் இருக்க கட்சி உட்பட இப்ப விசிக நேச சக்தி, ஆம் நேச சக்தி, கம்யூனிஸ்ட் நேச சக்தி, காங்கிரஸ் நேச சக்தி. நீங்க காங்கிரஸுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு நேச சக்தியா பாக்குறாங்கன்னா இதெல்லாம் எனக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க வந்து மே 17ஆம் தேதி இவங்க வந்து ட்வீட் போட்டுட்டு, அதற்காக ஒரு ஆதரவு ட்வீட் போட்டுட்டு நீங்க கேண்டில் லைட்லாம் பண்றாங்க. நீங்க வந்து அவங்க மெழுகுவத்தி ஏந்தி அவர்களுக்கான இதெல்லாம் பண்றாங்க. பெரிய ஒரு அறிக்கை வருகிறது. திமுக கண்ணாபிரான் சாடி எழுதுறாங்க. காங்கிரஸ்க்கு ஒரு வார்த்தை வரவே இல்லை. வரவே இல்லை. ஈழ போராட்டம் குறித்து நீங்க பேசும்போதும், ஈழத்தில் கொன்றளித்த தமிழர்கள் குறித்து பேசும்போதும் காங்கிரஸ் டச் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு கூட்டணி கணக்கு இருக்குங்கிறது ரொம்ப மோசமான விஷயம் பார்க்கின்றேன். அது எல்லாத்துலயுமே அந்த அவங்க எல்லா விஷயங்களிலும் ஒரு பார்வை என்பது, அவங்க கூட்டணி வந்துட மாட்டாங்க, இவன் கூட்டணி வந்துட மாட்டாங்களா, அவங்க கூட்டணி வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற பார்வை நீங்க எடுக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சியாக நீங்க முதல்ல நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு நேர்மையாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு
வேற வழி இல்ல, நாங்க வந்து தேர்தலுக்காக உடன்படிக்கைகள் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இன்னைக்கு கூட நிறைய பேர் கம்யூனிஸ்ட் குறித்து பேசும்போது சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் உடன்படிக்கையோட கூட்டணிக்கு இருப்பாங்க. வெளியே வந்து அப்புறம் போட்டு அரசாங்கத்தை விமர்சிப்பாங்க, கடுமையா எதிர்ப்பாங்க. இன்னைக்கு அது குறைஞ்சிருச்சு. என்ன கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன பண்றாங்க சில விஷயங்கள். சாம்சங் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அது கூட எல்லா கம்யூனிஸ்டும் பண்ணாங்களான்னா சில தோழர்கள் பண்ணாங்கன்னா அதுலயுமே கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு. அப்படிதான் வந்து எல்லா தோழர்களும் இருக்கணும். ஆனா தமிழக வெற்றி கழகம் துவங்கிய நாளிலிருந்து யார் கூடயாவது கூட்டணி போனா நம்ம ஜெயிக்க முடியும். ஒண்ணு காங்கிரஸ் கூட போகணும், இல்ல வந்து தேமுதிக கூட போகணும், பாமக கூட போகணும், நாம் தமிழர் கூட போகணும், கம்யூனிஸ்டோட போகணும். யார் நம்ம கூட கூட்டணிக்கு வருவா? அப்ப யாரையுமே நம்ம வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. திமுகவையும் பாஜகவும் தவிர வேற யாரும் தொற்ற கூட கூடாது. அது எப்படி ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம்? இருக்க முடியும். ஸோ இது கொஞ்சம் நான் விலகி போயிட்டேன். ஸோ இது வந்து அதிமுகவை எப்பொழுதுமே தொட வேண்டாம். ஏன்னா அதிமுக நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு வரலாம். ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறது என்னன்னா, நம் தலைமையில் தான் கூட்டணி. அவர் வெளிப்படையாக சொல்லும் பொழுது, அது மாநாட்டில் சொல்லும் போதும் சரி, அதற்கு பிறகு சொல்லும் போதும் சரி, என் தலைமையிலான கூட்டணி, என் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் யார் வேண்டுமானாலும் வந்து இணைந்து கொள்ளலாம். என் தலைமையிலான கூட்டணி அவர் முதல்வர். என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு என்ன பிரைமரி ஃபோர்ஸா ஏத்துக்கிட்டு வர்றவங்க வரலாம்ப்பா. நான் உங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அமைச்சரவையில் உரிய இடம் கொடுக்குறேன், உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறேன் அப்படிங்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு கோஷமாக இருக்கின்றது. அதை தொடர்ச்சியாக அவர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன். நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் கூட சில செய்திகள் விமர்சனமாக்கப்பட்டது. ஒன்று, குறைந்தபட்சம் ஒரு கண்டன உரை ஆட்டணும் முடிவு பண்ண பிறகு தமிழ்நாடு அரசியல்ல நீண்ட நெடிய கண்டன உரை இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. யாராவது டேட்டாவோட பேசுவாங்க, கண்டன உரை நீண்ட நேரம் இருக்கும். ஆனா இதுல வந்து கண்டன உரைன்றதும் 4 நிமிடத்துல முடிஞ்சிடுச்சு. பெயர் உச்சரிப்புல கூட பேர் அவர் மாத்தி உச்சரிச்சிடறாரு. ஜபராஜ் அப்படின்ற பேரெல்லாம் மாத்தி உச்சரிச்சிடறாரு. இதெல்லாம் தெரிந்தே நிகழ்கிற பிழையா, இல்லது அது தற்காலிகமா அது கடந்து போயிடலாம், இல்ல உரை எழுதி கொடுத்தல தவறு இருக்கா? உரை எழுதி கொடுத்தா தவறு இருக்கலாங்க, இல்ல உரை இவர் உள்வாங்கிய விதத்தில் தவறாக இருக்கலாம். இது ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த பெயர்ல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை தோணல. ஆனா நீ ஒட்டுமொத்தமாக இது பேசிய உரை, கண்டன உரை என்பது ஒரு 3 நிமிடத்திற்குள் முடிந்து விட்டது அப்படிங்கறதுல எனக்குமே வந்து அது முழு திருப்தி இருக்கான. உணர்வுபூர்வமா அணுகலையோ? அதுதான். ஏன்னா இந்த போராட்டம் நடக்க போகுதுன்னு நீங்க 3 நாளா பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு 3 நிமிஷம் கூட தலைவரால பேச முடியல. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த சிவானந்த சாலை பக்கம் போயிருப்பீங்க. காலை 7 மணில இருந்து 6 மணில இருந்து கூட்டம் நிக்கிறாங்க. யாருக்கும் காலை உணவுல அரேஞ்ச் பண்ணல. தண்ணி கூட அங்க கஷ்டம். பல மயங்கி விழுந்ததை பார்த்தோம். இதே மாதிரியான காட்சிகள் மாநாட்டிலையும் நடந்தது. மறுபடியும் நீங்க அதே மாதிரியான வேலைகளை தலைவர் வருகிறார். தலைவர் வரும் பொழுது எல்லா ஊர்ல இருந்து வரும். முதல்ல நான் சொல்றேன், இது சென்னையில நடக்கின்ற ஒரு கண்டன பேரணி. நெல்லையில இருந்து ஆள் வர்றாங்க, கன்னியாகுமரியில இருந்து ஆள் வர்றாங்க, நைட்டு பஸ் பிடிச்சி நைட்டு வேன் பிடிச்சி வர்றாங்க, மதுரையில இருந்து ஆள் வந்திருக்காங்க. முதல்ல நீங்க விஜய் அவர்கள் சென்னையில ஒரு பிரம்மாண்ட பேரணி பண்ணா சென்னையில இருந்து ஆட்கள் லட்சக்கணக்கில் வருவாங்க. எதற்காக நீங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆளை திரட்டுறீங்க எனக்கு புரியல. இது எதுக்கு? யார் திரட்டுற? புசியானவர்கள் திரட்டுறாரு. நான் வந்து விஜய் நான் குறைச்சே மதிப்பிடலைங்க. அவருக்கு நீ சென்னையில மட்டும் நம்ம சென்னையுடைய வடக்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், சென்னையோட மேற்கு மாவட்டம், புறநகர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரைக்கும் வாங்கன்னு சொன்னாலே இதே கூட்டம் இதோட தாண்டி கூட கூட்டம் அவர்களால் வர வைக்க முடியும். ஆனா நீ ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து 1000 பேர் கூட்டிட்டு வா, 4 பஸ் பிடிச்சிட்டோம், 3 பஸ் பிடிச்சிட்டோம், எதுக்காக அவங்க செய்யணும்? நீங்க உங்களுக்கு ஓகே இதே எல்லா ஊர்களிலும் செய்யணுமா? ஒரே நேரத்துல தலைவர் சென்னையில துவங்கி வைப்பார், மதுரையில வந்து விஜயன்பன் துவக்கி வைப்பார், திருச்சியில இன்னொருத்தர் துவக்கி வைப்பார், புதுக்கோட்டை ஒருத்தர் துவக்கி வைப்பார், இல்ல மண்டலமாக மேற்கு மண்டலம் 1, தெற்கு மண்டலம் 1, கிழக்கு மண்டலம் 1, வடக்குல நான் பாத்துக்கிறேன், சென்னையில நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு நீங்க அவங்க எல்லாம் சில பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாப்பாடு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, மரத்துல ஏறவங்களா இருந்தாங்க. புரியல, மரத்துல ஏறவங்களா இருந்தாங்க பாத்தீங்களா? அதான் சொல்றேன். அவங்க அது சில நேரங்கள் ரொம்ப அதீதமாக அவரை பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வத்துல இன்னுமே வந்து ஒரு அரசியல் தலைவராக அவரை பார்க்கிறார்களா, இல்ல வந்து ஒரு நடிகராக பார்க்கிறார்களா, அந்த மனப்பான்மை முழுவதும் மாறல. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க தாவேக தோழர்கள் சொல்லி சொன்னாலும் இன்னும் வந்து அந்த ரசிக மனப்பான்மை அதிகமாக இருக்கின்றது. விஜய் பார்க்கலாம்பா வாங்க பண்ணாமலாம், பஸ் எடுத்துட்டு போகலாம், விஜய் பார்க்கலாம்பா வாங்க பண்ணாமலாம், வண்டி கட்டிட்டு போலாங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. அது உடைய வேண்டும். அது எப்போ உடையும்னா இந்த மாதிரியான பல போராட்டங்களை செய்யும் போது தான் உடையும். ஓகே, விஜய் ஒரு சகஜமா வந்துட்டாருங்க, அவர் பல போராட்டங்களுக்கு வருவாருங்க. அவர் வந்து ஒன் டைம் ஷோ கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை மாநாட்டில் மேடையில் தோன்றுவாரு, அதற்கு பிறகு கண்டன பேரணியில் தோன்றுவார் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் ரசிகராக தான் பார்ப்போம். தலைவர் படம் 6 மாசத்துக்கு தான் ரிலீஸ் ஆகும், அப்பதான் இல்ல, அது கிடையாது. நீங்க சகஜமாக வரும்பொழுதுதான் அது உடையும். அது உடைக்க வேண்டிய முழு இடத்திலும் இந்த தலைமையில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த உரை என்பது நான் ரொம்ப இது வந்து சரியாக இருந்ததா? ஆம். நீங்க தமிழக அரசாங்கத்தை குற்றம் சொல்லிய வகையில் நாங்க வந்து நீங்க என்ன சார், சாரி சார், நீங்க ஒருத்தர் தான் கேட்டீங்களாட்டி கேட்கணும், அதை கண்டிச்சதெல்லாம் ஓகே. எதிர்பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றீங்களா? 2021 இருந்து நடந்த 24 கஸ்டோடியல் டெத்ஸ் மட்டும் தான் நான் பத்தி பேசுவேன் அப்படிங்கிறது. அது என்ன ஒரு டைம்? அரசியலுக்கு வந்த பிறகு அப்படி புரிஞ்சுக்க இல்லையா? அப்பனா 2024 தான் எடுக்கணும். 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகுன்னு அவர் சொல்றார். உங்களுக்கு கஸ்டோடியல் டெத்ஸ் மேலேயே வந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது பார்வையா, இல்ல திமுக செஞ்ச கஸ்டோடியல் டெத்ஸ் மேல மட்டும்தான் நான் வந்து கண்டனம் தெரிவிப்பேங்கிறது பார்வையா? நீங்க
ஒரு டைம் லைன் கூட எடுத்துக்க வேண்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் இது மாதிரி நடந்தது. இப்ப நேத்து திமுக என்ன பண்றாங்க, 2011 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 80 இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு விஜய் என்ன கேட்கிறாரு, என்ன பேசுறாரு சொல்லுங்க. பிரதான கேள்வி பிரதான கேள்வி. சாத்தான்குளம் இதை விட மிக மிக மோசமாக நடந்த சம்பவம். இங்க தமிழ்நாடு இல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த காவல் நிலையம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட எப்பயாவது முன்னாடி நடந்துச்சா? வருவாய்த்துறை கண்ட்ரோல் எடுத்துக்கிற எல்லாம் வெளியே போ, யார் காவல்துறை யாரும் உள்ள வரக்கூடாது, டிஎஸ்பி சஸ்பெண்ட், எஸ்பி சஸ்பெண்ட், வந்த மேஜிஸ்ட்ரேட்டை மிரட்டினது அடிக்க போயிருக்காங்க. இதில் இந்த அளவிற்கு மிக மோசமாக ஒரு படுகொலை நடந்ததே கிடையாது. அது குறித்து நான் பேசவே மாட்டேன், அது குறித்து நான் கடந்து போயிருவேன்னு சொல்றது, அங்கேயும் ஒரு கூட்டணி. உங்களுக்கு எல்லா இடத்திலும் யாரோ இந்த கூட்டணி வந்துருவாங்க, அதிமுக பேசுறாதீங்க. இது அப்ப யாருக்கு நீங்க நியாயம் செய்றீங்க? இல்ல எனக்கு திமுக செஞ்சா மட்டும் தான் தப்பா தெரியும், அதிமுக கண்ணை முடிக்குவேன், அது தவறு இல்ல. ஊழல் குறித்தும் இதேதான். ஊழல் குறித்து நீங்கள் பேசும் பொழுது எனக்கு அதிமுக ஊழல்லாம் காதை முடிக்குவேன், திமுக ஊழல் மட்டும் தான் பிரதானம், அதானி ஊழல் குறித்து நான் பேச மாட்டேன், ஏன்னா அதானிக்கும் அவங்க யாருக்கும் சம்பந்தம் இருக்காங்க. ஸோ செலக்டிவா நீங்க இப்படி இருக்க முடியாது இல்ல. படுகொலையை நான் கண்டிக்கின்றேன், கஸ்டோடியல்ஸை கண்டிக்கிறேன், எல்லா கஸ்டோடியல்ஸையும் கண்டிங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, திமுக அரசுன்னு சொல்லிட்டார், நாளைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிட்டார் 2026ல, ஒரு கஸ்டோடியல் கூட நடக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? நடக்கக்கூடாது. சங்கர் படம் மாதிரி அப்பா ஊரே நாங்க வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டோம், இனிமேல் இந்த ஊர்ல ஒரு கொலை கூட நடக்காது, ஒரு திருட்டு கூட நடக்காது, எல்லாரும் நேர்மையாக மாறிவிட்டார்கள் சொல்ல முடியாது. நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ நீங்க இங்க பிரச்சனைங்கிறது காவல்துறையில இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு. காவல்துறை ஏன் இனம் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள்? அது அதிமுக ஆட்சியாக இருக்கலாம், திமுக ஆட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கலாம், நீங்க எந்த ஒரு ஆட்சியிலும் ஏன் காவல்துறை இப்படி காட்டு எவ்வளவு படுகொலைகள் பார்த்திருக்கோம், வாச்சாத்தி பார்த்திருக்கோம், அதற்கு முன்னாடி எவ்வளவு மாஞ்சோலை பார்த்திருக்கிறோம். இது எல்லாத்திலையும் காவல்துறை அட்ராசிட்டிஸ்ங்கிறது இந்த கஸ்டோடியல்ஸை விட்டுருங்க, எவ்வளவு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக காவல்துறை சீர்திருத்தங்கள் குறித்து நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? அந்த மேடை உங்களோட மேடைங்க, அது நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒட்டுமொத்த உலகமும் அதை பார்க்க போது லைவ் அடிச்சுட்டே இருக்க போறாங்க, நேஷனல் சேனல்ஸ் லைவ் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மேடையை பயன்படுத்தி காவல்துறை சீர்திருத்தங்கள் குறித்து பேசியிருக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நான் சொல்றேன், காவல்துறையிலே பல பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு ஏங்க மன அழுத்தத்தில் அவங்க இருக்காங்க, ஏன் வச்சுக்கிறீங்க நீங்க அவங்கள? நீங்க ஏன் அவங்க காட்டு முன்னாடித்தனமா மாறினாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து நீங்க லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்கள வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கு, இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் குறித்தும் பேசியிருக்கலாம்ல. நீ ஒரு சைடு அரசியல் பேசணுமா? ஆமாங்க, அரசியல் கட்சி அரசியல் தான் பேசணும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட இந்த மாதிரியான ஒரு கண்டன போராட்டம் பண்ணல, அவர் இந்த இஷ்யூக்கு பண்ணல. விஜய் பண்ணிருக்காரு, ரொம்ப ரொம்ப வரவேற்கிற விஷயம் தான். ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சேர்த்து நீங்க பயன்படுத்தி இருந்தா ஒரு முழுமையான அரசியல்வாதியாக விஜய் இருக்கிறார். பரவாயில்லங்க, எல்லா கஸ்டோடியல்ஸையும் அவர் கண்டிக்கிறாருங்க. காவல்துறை சீர்திருத்தங்கள் குறித்து அவர் நல்ல பார்வை இருக்கிறது, நீதிமன்ற சீர்திருத்தங்கள் குறித்து நல்ல பார்வை இருக்கின்றது. இப்படி ஒரு பிரஷர் கொடுத்திருக்காரு, இனிமேல் அது நடக்காம இருக்கான்னு பார்க்கலான்னு அப்படி பேசியிருப்பாங்க. அதை விட்டுட்டு இல்ல காவல்துறை திமுக செஞ்சது மட்டும்தான் நான் தொடுவேன், எனக்கு வந்து மற்றவர்கள் பத்தி எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லைன்னு சொல்லி பேசினா நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். அதிமுக தொட மாட்டேங்கிறீங்க, காவல்துறை சீர்திருத்தம், அப்ப நீங்க வந்து எல்லாம் மாறிடுமா, நாளையில இருந்து எல்லாம் கிளீன் ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கத்தான் செய்வோம். அதை அவர் உணர வேண்டும் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து திமுக அரசை மட்டும் குற்றம் சாட்டுவதற்கு அவங்க காரணமா சொல்லப்படுவது, திமுக அன்னைக்கு இப்ப எதிர்கட்சியா இருக்காங்க, நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், திமுக அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க, நாங்க எதிர்த்து அவங்களை வீழ்த்தணும், ஆளுங்கட்சி எதிர்ப்பது தானே வலிமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கா? இல்ல, வலிமை கண்டிப்பா இருக்குங்க. நீங்க ஒரு கட்சியாக துவங்கிய பிறகு ஆள்கின்ற கட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதா எல்லா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக வர துருகியக்கூடிய எல்லோரும் செய்வார்கள். ஆனா உங்களுடைய பிரதானமான நோக்கம் என்பது உங்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதை திமுகவை அகற்றுவதற்கு தான். அப்ப எதுக்குப்பா கட்சி ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு என்கிட்ட யாராவது நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நான் செய்யறேன்னா இல்லையா, நான் பொய்யாவது சொல்லுன்னு யாரா இருந்தாலுங்க ரொம்ப இயல்பா உங்கள்ட்ட மாறன் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா, என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கு நல்லது எனக்கு வந்து கொள்கை எல்லாம் இருக்குங்க, நான் அதெல்லாம் வெளியா சொல்றேங்க, என்னோட செயல் திட்டங்கள் இருக்குங்கன்னு சொல்வேன். தவிர திமுகவை அகற்ற வேண்டும், அதற்காக திமுக அகற்ற வேண்டும், திமுக அழிக்க வேண்டும், அதுதான் என்னோட பிரதானமான நோக்கம். இது நோக்கமா வச்சு நீங்க எப்படி கட்சி ஆரம்பிப்பீங்க? டே ஒன்ல இதான் நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை? திமுக உண்மையிலேயே வந்து திமுக நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்களோட திரைப்படங்கள் எப்பொழுதான் பிரச்சனையாச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து முதல்ல தலைவா டைம் டு லீடுன்னு சொல்லி போட்டார், கரெக்டா? அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆனிச்சு, ஆகல, ஒரு வாரம் அடிச்சாங்க போட்டு, ரைட்டா? சோ ஜெயலலிதாவால நேரடியாக பாதிக்கப்பட்டவர் யார்? விஜய். துப்பாக்கி படம் வெளியீட்டிலும் நடந்துச்சு, கத்தி படம் வெளியீட்டிலும் நடந்தது. அடுத்து நான் சொல்றேன், வெளிப்படையான விஷயங்கள் சொல்றேன். சர்க்கார் போது என்ன பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு வேற ஒரு பெயர் இருக்கு, கோமலவல்லின்னு ஒரு பெயர், வில்லிக்கு அந்த பெயர் வச்சிருக்காங்க. அப்படி சொல்லி இன்னைக்கு விஜய் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுகின்ற எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு அவரை வந்து கேவலப்படுத்தி அடிச்சு என்ன பண்ணாங்க, அடிச்சுனா அதாவது அந்த விஷயத்த சொல்றேன், பேனர் எல்லாம் போட்டு கிழிச்சு, காசு தேடல் நடந்துச்சுங்க, பேனர் போட்டு கிழிச்சாங்க அதிமுக ஆட்கள். நடந்துச்சா இல்லையா? உங்களுக்கு நேரடியான பாதிப்பை தந்தவர்கள் அதிமுக வாசிகள்.
எனக்கு திமுகவுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை? இவங்க என்ன சொல்றாங்க? குருவி நேரத்துல இருந்தே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஈகோ இருக்கு, ஈகோ இருக்கு, இப்போ ஒரு ஈகோ இருக்கு. எனக்கு தெரியல என்ன ஈகோ அது, அது என்ன அப்படி இன்டர்நேஷனல் பிரச்சனை, யார் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை யார் அதிகமாக உயர்த்துவதுங்கிறது பிரச்சனையாங்கிறதெல்லாம் தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் இவர் வந்து திமுக அகற்ற வேண்டும் என்று பார்க்கின்றார். நீங்க அதனாலதான் நீங்க திமுக அகற்ற உங்க ப்ரையாரிட்டி என்ன சார்? நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ப்ரையாரிட்டி என்ன? ஆட்சிக்கு வருவதா அல்லது திமுக வீழ்த்துவதா? நான் இல்ல, என்னுடைய ப்ரையாரிட்டி திமுக வீழ்த்துவதுன்னு சொன்னீங்கன்னா, அதனாலதான் மறுபடியும் என்டிஏ காரன் கூப்பிட்டுட்டே இருக்கான், பாஜக காரங்க வாங்க சார், நீங்க வாங்க சார், நம்ம அகற்றிடலாம், நாங்க 4 பேர் ஏற்கனவே இருக்கோம் சார், நீங்க 5ஆவது வாங்க சார், நம்ம சேர்ந்து அகற்றிடலாம். அதான் சார் எங்களுக்கு நோக்கம், பாஜக அதான் நோக்கம், அதிமுக அதான் நோக்கம், பாமக அதான் நோக்கம், நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து தானே அகற்ற முடியும். அதனாலதான் நீங்க கொள்கை எதிரின்னு 1000 முறை சொன்னாலும், நேற்று கூட சொல்லும் பொழுது நீங்க வந்து பாஜக உடைய சிபிஐ ஏன் நீங்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. நேற்று கூட டச் பண்றாரு, என்ன கொள்கை எதிரிங்கிற டச் பண்றாரு. ஆனால் நீங்கள் மறுபடியும் உங்கள் கொள்கை எதிரின்னு வார்த்தைகளை சொல்லிவிட்டு, என்னுடைய நோக்கம் என்பது மக்களுக்கு நேரடியாக நான் வந்து முதலமைச்சராக நல்லது செய்வதுங்கிறத விட்டுட்டு, என்னுடைய நோக்கம் என்பது திமுக அகற்றுவதுதான், எல்லா இடத்துலையும் திமுக நான் கடிச்சிட்டே இருப்பேன், அதுதான் எனக்கு நோக்கம்னு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? அவர்கள் நோக்கம் திமுக அகற்றுவது போலக்குப்பா, அவ்வளவுதான் சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. விஜய் என்ன செய்ய போகின்றார்? நீங்க சொல்றீங்களா, இப்ப படுகொலையை நீங்க வந்து இப்ப கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்துருச்சு, என் ஆட்சியில் கஸ்டோடியல் டெத்ஸே நடக்காமல் இருப்பதற்கு நான் முன்வைக்கின்ற தீர்வுகள் இவை. நடக்கலங்க, வேற விஷயம். எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு காவிரி பிரச்சனை இனிமேல் நடக்கவே கூடாது, நீ எப்பெல்லாம் அதிகமா மழை பெஞ்சது அப்பெல்லாம் தண்ணி விடுன்னு கிடையாது, எப்பயுமே எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ஆனா நடக்குதா? இல்ல. பட் என்னோட செயல் திட்டம் அதுவாக இருக்கணும், என்னுடைய விஷன் அதுவா இருக்கணும். காவிரி பிரச்சனை நான் தீர்த்து வைப்பேன், முல்லை பெரியாறுல இனிமேல் பிரச்சனையே வராம நான் பாத்துக்குவேன், கனிம வள கொள்ளை நடக்காம பாத்துக்குவேன், மணல் கொள்ளை நடக்காமல் பார்த்துக் கொள்வேன், இதெல்லாம் நான் ஊழலை ஒழிப்பதற்கு லோகஹித சட்டத்தை கொண்டு வருவேன், செவிபெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா விஜய் முன்வைக்கின்ற திட்டங்கள், இந்த திட்டங்கள் ஏன் திமுக செய்யவில்லை, திமுக ஏன் செய்ய மறுத்தார்கள், அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுவாங்க. விஜயோட நோக்கம் என்னப்பா? ஏங்க திமுக ஆட்சியில் ஏதாவது பாலியல் தொழில் நடந்துச்சுன்னா அதுக்காக விஜய் குரல் கொடுப்பாரு, அவ்வளவுதாங்க பேசுவாரு. திமுக ஆட்சியில் ஒரு அன்ஆர்எஸ்டி பிரச்சனை வந்து அது குறித்து தான் பேசுவாரு, ஆனா ஐஐடியில் பிரச்சனை நடந்தா பேச மாட்டார். இப்படித்தான் போகும். அதுதான் செலக்டிவா தாங்க பேசுவார். நேற்று இன்னொரு கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்துச்சு, அதை பத்தி ஏங்க பேசல? இருங்க, தலைவர் இப்பதானே ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காரு, ஏன் அவசரப்படுறீங்கன்னு கேட்க முடியாது. நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் முழு நேரமும் அரசியலை நோக்கித்தான் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அரசியல்வாதி ஆனவர் பிரைவேட் லைஃபே கிடையாதுங்க, நம்ம யாருக்குமே கிடையாது. நான் ரொம்ப சின்ன கட்சி வச்சிருந்தேன், லோக்சத்தான்னு ஒரு சின்ன கட்சியில நான் தலைமை தாங்கி இருந்தேன். நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு பிரச்சனையோட. என்ன பிரச்சனை என்னன்னு கேளுங்க. என்னங்க பிரச்சனை? அண்ணே இன்னைக்கு காலைல அவன் எனக்கு வணக்கமே வைக்கலன்னேம்மா. யாருப்பா? இந்த மாவட்ட செயலர் எனக்கு வணக்கம் வைக்காம போயிட்டானே. சரி என்ன அதுக்கு? நீங்க தானே பேசி வைக்கணும். சரிப்பா போன வை. தூங்கவே விட மாட்டாங்க உங்களை. நீங்க சைலண்டே போட முடியும். இப்பெல்லாம் சைலண்ட், அரசியல் நடந்து போன நைட் சைலண்ட் போட்டுறேன். அரசியல் கட்சி நடத்துனீங்கன்னா நீங்க வந்து சைலண்டே போன போட முடியாது. எல்லா நேரமும் போன் அடிக்கும், எல்லா நேரமும் ஏதாவது பிரச்சனை நடக்கும். நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நைட்டோட நைட்டா எவ்வளவு சீக்கிரமா அறிக்கை கொடுக்குறீங்க, எவ்வளவு சீக்கிரமா ஆளை முடிக்க விட்டு நீங்க வேலைக்கு ஆள் அனுப்புறீங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நாட்டை நிர்வகிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அது ஒரு வீட்டை நம்மளால நிர்வகிக்க முடியலங்க. வீட்லயே வந்து திடீர்னு ஃபேன் ஓட மாட்டேது, ஏசி ஓட மாட்டேது, ஃப்ரிட்ஜ் வேலை செய்ய மாட்டேது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாட்டை நிர்வகிக்கணும் போது நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் நீ எஃபெக்டிவா இருக்கணும்? அறிவுபூர்வமாவும் அணுகணும், பயங்கர அறிவுபூர்வமா இருக்கணும். உங்களுக்கு அறிவுபூர்வமா நீங்க அதுக்குதான் வந்து ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு நல்ல அறிவுபூர்வமான டீம். அப்பா இன்னைக்கு என்ன சார் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்? ஓகேங்க, தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகள் இவை, இந்தியாவில் நடந்த பிரச்சனைகள் இவை, இன்னைக்கு இவரோட பிறந்த நாள், இவரோட நினைவு நாள், இதுக்கு நீங்க கருத்து சொல்லணும், இதுக்கு நீங்க கருத்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்வது, இதை நீங்க ஃபேஸ்புக்ல போடணும், ட்விட்டர்ல போடணும், இதை வந்து வீடியோல பேசணும், இதை அறிக்கையா கொடுக்கணும்ட்டு சொல்வதற்கு ஒரு அறிவார்ந்த அணி வேண்டும். அங்கே முட்டாள்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க, எல்லாம் சுத்தி அவர் சுத்தி இருக்கிற எல்லாம் முட்டாள தேடி 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 முட்டாள்கள் எடுத்து வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதை தாண்டி மீண்டும் சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில சமூக ஊடகங்கள்ல பேசக்கூடியவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. பெரும்பாலும் எழுதுறாங்க, விஜய் தெளிவா இருக்காரு, யாரோடும் கூட்டணி கிடையாதுன்றதுல விஜய் தெளிவா இருக்காரு, தான் முதலமைச்சர் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி விட்டார்கள். இதையும் தாண்டி மீண்டும் விஜய் வந்து அதிமுகவோட பேசிக் கொண்டிருக்கிறார், அதிமுகவினர் பேசினார்கள், பிஜேபியோடு பேசிக் கொண்டிருக்கிறார், பிஜேபியிடம் பேசினார்கள். மீண்டும் அமித்ஷா அவர்கள் கட்டாயமா விஜய் அவர்களை இந்த கூட்டணி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த நரேட்டிவோட நோக்கம் என்ன உண்மைத்தன்மை இருக்கு? அதாங்க நீங்க முன்னாடி சொன்னதான், என்டிஏ வந்து அவங்களுக்கு திமுக அகற்ற வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் எல்லோரும் இணைந்தால் தான் அதை அகற்ற முடியும். எல்லோரும் நம்ம சொல்லும் பொழுது ஏற்கனவே அதிமுக அதுல இருக்கு. பாமக ஏதாவது ஒரு பிரிவு, ஒன்று அப்பா பிரிவோ பையன் பிரிவோ ஒன்று வந்துடும், வேற வழி இல்லை, அவங்க வந்துதான் ஆகணும். தேமுதிகவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அது இல்லாமல் கிருஷ்ணசாமி, ஜெகன்மூர்த்தி,
ஜி.கே. வாசன் போன்றவர்கள்லாம் அப்படியே பல என்டிஏ. ம். ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் இடம் இருக்குமாங்கிறது இபிஎஸ் கையில தான் இருக்கு. இல்ல பிடிவாதமா வேண்டாம், தோத்தா கூட பரவாயில்லப்பா, தினகரனும் ஓபிஎஸ் எனக்கு வேண்டாம்னு கூட ஒரு முடிவு பண்ணலாம். அப்படி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி வெல்லுமா திமுக எதிர்த்து அவங்களே என்ன கனெக்ட் பண்றாங்க, அரித்மெட்டிக்கா நம்ம போட்டா கூட நம்ம சொல்லலாம் வெளியே வெல்லும்ட்டு. ஆனா இதுல விஜய் அவர்கள் வந்துட்டா இது கேம் சேஞ்சரா மாறிடும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு நீ சில பேர் அன்டெஸ்டட் சொன்னாலும் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு பெரிய இளைஞர் பட்டாள ஓட்டு இருக்கு. எல்லாரும் தேர்வே எழுதாத மாணவருக்கு மதிப்பெண் போடுறமே அப்பட்டமா இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லங்க, நீங்க அதான் சொல்லல இல்லையா, நீங்க ரொம்ப நியாயமா நேர்மையா சர்வே எடுக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அவங்களோட சர்வீஸ் எல்லாம் பாருங்க. நான் பேரே சொல்றேன், இப்ப துக்ளக் இதயா அன்னை வந்து பல நேரங்களிலும் ரொம்ப கரெக்டா சர்வே எடுத்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட நீங்க அவரோட சில பேட்டிகளை பாருங்க, அவர்கிட்ட பேசி பாருங்க. அவரே சொல்ற ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. விஜய் அவர்களுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு, அதை பயன்படுத்தலைங்கிறது வேற விஷயம் இருக்கு. அதை ஏன்னா நான் ஒரு தனியாரா ஒருத்தர் அவர் எடுக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு கட்சியிலும் சர்வே எடுப்பாங்க, திமுக எடுப்பாங்க. விஜயோடைய குரோத் என்னவா இருக்கு, விஜய் வந்து எந்தெந்த இடத்துலலாம் சாதிச்சுட்டு இருக்காரு, விஜய்க்கு ஏன் வாக்கு வங்கி ஏறுது, நீங்க அவர் ஏன் மாணவர்கள் அதிகமான வாக்குகள் வாங்குறாரு, அப்ப நம்ம அதற்கு கவுண்டரா என்ன பண்ணணும். நீங்க அதனாலதான் மகளிருக்கு, அதாவது படிக்கின்ற குழந்தைகள் பெண்களுக்கு, காலேஜ் போற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுங்கிறத பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் ஏன் வருது, விஜய்ங்கிற ஒரு த்ரெட் வருது. அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, விஜய் புரிஞ்சுக்கிறாரான்னு தெரியல, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. திராவிட வகுப்புகள் எடுக்கிறாங்க, திராவிட போட்டிகள் வைக்கிறாங்க. யாரை குறி வச்சு, முழுக்க முழுக்க நீங்க நல்லா பாருங்க, 18ல இருந்து 25 வயசு தான். முன்னாடி வந்து இந்த மாதிரி போட்டிகள் நடந்திருக்க திராவிட வகுப்புகள் ஏன் நடக்குது அவங்களுக்கு தெரியுது. ஓகே, ஒரு செக்டர் அப்படியே போயிட்டு இருக்கு. கல்லூரிகள்ல போய் திராவிட இயக்கங்கள் வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்த்துட்டு இருக்கேன் கல்லூரிகள்ல இன்னைக்கு பெண்கள் கல்லூரிகள்ல குறிப்பா போய் மேடை ஏறி நிறைய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வகுப்படுக்கிறார்கள். திராவிடம் சாதித்தது என்ன அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. இடஒதுக்கீடுக்காக நாங்கள் எவ்வளவு போராடி இருக்கோம், இடஒதுக்கீடுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணிருக்காங்க, கலைஞர் என்ன பண்ணிருக்காங்க, பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக தெரியாத ஒரு நிலை தான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க இந்த நேரத்துல உள்ள வந்தாருன்னா, இந்த என்டிஏக்குள்ள வந்துட்டாருன்னா அவங்க பாக்குறது திமுகவை வீழ்த்திடலாம், கம்ஃபர்டபுளா அடிச்சிடலாம். சோ அமித்ஷா அவர் எப்படி யோசிக்கிறாரு, எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. அவர் ஒரு சொல்றாரு, நான் நிச்சயமா கொண்டு வந்துருவேன், இப்பொழுதே நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம், அவசரமா கொண்டு வந்துடாதீங்க. அதுவும் அவர் சொல்றாரு. ஏங்க தமிழிசையும் மறுபடியும் விட்டுட்டே இருக்காதுப்பா, விட்டுருங்க அவங்களை. ஏன் அவர் வந்தாருன்னா நம்மளை விட அதிகமான சீட்ஸ் கேட்பாரு. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் தெரிந்து கொண்ட வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மீட்டிங் நடந்துச்சு இல்லையா முதலாக, அப்பொழுது பேசப்பட்ட 25-30 சீட் தாங்க பாஜக நாங்க கொடுக்குற சீட்ஸ், அது ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப விஜய் நீங்க இன்னைக்கே கூப்பிட்டீங்கன்னா 40 சீட்டு கேட்டாருன்னா அவர் 40 சீட்ல நிற்போம், நம்ம 30 சீட்ல நிற்போம். அப்ப நம்ம வந்து சின்ன பிள்ளை, இந்த கூட்டணிக்குள்ள என்டிஏக்குள்ள அதிமுக முதல்ல இருப்பாங்க, விஜய் அடுத்ததாக இருப்பார், நம்ம 3ஆவதா மாறிடுவோம். அதுக்கு பிறகு பாமக வந்தாங்கன்னா அவங்களும் விஜய்க்கு 40 கொடுத்தா எனக்கு கூட கொடு, பாஜக கூட கொடு, அவங்களும் கிளைம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. வெவ்வேறு கட்சிகள் இப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. விஜய் பிரேமலதா விஜயகாந்த் தான் அவங்களும் கூட கேட்பாங்க. அதனால விஜய வருவாரு, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருக்குங்கிறது அவருடையது. ஸோ அதனால தான் நயினார் நாகேந்திரனோட மற்றவர்களோ செயற்குழு தீர்மானங்கள்ல பாஜக எவ்வளவு மோசமா திட்டினா கூட அதெல்லாம் வேணாங்கன்னு கண்டுக்க மாட்டாங்கன்னு பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அதாவது சொந்த கருத்து, அந்த சொந்த கருத்துக்கு ஏன் நீங்க வந்து இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கடந்து போறாங்கன்னா அவங்க வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது இந்த பக்கம். விஜய் அதை விரும்புகிறாரா? இல்லை. என்டிஏ கொள்கை ரீதியாக பாஜகவை இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. இல்ல மதவாதத்திற்கும் இடமில்லை, நான் நிச்சயமாக நான் அந்த பாஜகவுடன் இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, திமுகவுடன் இணைய மாட்டேன்னு சொல்றாரு. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக குறித்து பேச மறுக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்னீங்க இல்லையா, சில பேர் ஒரு நரேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, டிசம்பருக்கு பிறகு பாருங்க பாஜகவும் அதிமுகவும் உடைந்து விடும், உடைஞ்சு அதிமுக அப்படியே நேரா தாவேக்கட்ட வரும், தாவேக்கவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி, அப்புறம் அதுக்கு வெவ்வேறு பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு. அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன மந்திரம் கேட்க நல்லா இருக்கு, என்ன மந்திரம் இருக்குன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரிய மேஜிக் வேண்ட் ஒன்னு இருக்கு, டிசம்பருக்கு பிறகு பாருங்க. பத்திரிகையாளர்களே பேசுறேன், ரொம்ப அறிவார்ந்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க சொல்றேன் சார், நான் வந்து வேற யாராவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்ப நயினார் நாகேந்திரனோ தமிழிசையோ அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி சொல்லி இது உடையும் சொன்னா கூட சரி யோசிக்கிறேன். அமித்ஷா வந்து சொல்லிட்டு போனாருங்க, பக்கத்துல உட்கார வச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷாவை திடீர்னு யோசிப்பாரு, நம்ம வந்து இது விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம கண்ட்ரோல் எடுத்துடலாம்னு யோசிப்பாரு. அதனால அவர் விட்டு கொடுத்து அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தாலும் எடப்பாடி ஆட்சிங்கிறது நம்ம ஆட்சி தான், நமக்கு தேவை வந்து திட்டங்கள் நடக்கணுமே தவிர நமக்கு நம்மதே வந்து எம்எல்ஏ வரணும்னு அவசியம் இல்ல. சாணக்கியத்தனம் சொல்றேன், அப்படியே சாணக்கியத்தனம் பழிக்கட்டும். மக்கள் அதை நம்புவாங்களா? ஏப்பா நீ 2024 வெளியே வரும்போது என்ன சொன்ன, 2026 மட்டுமல்ல 2031 கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி பிரகடனப்படுத்தினார். அதுக்கு பிறகு ஒரே வருஷத்துல திரும்ப போய் கூட்டணி வச்சிட்டீங்க. எப்போதுமே கிடையாதுன்னு கூட்டணி வச்சிட்டீங்க 2025. நீ 2026 மறுபடியும் என்ன சொல்ற, கூட்டணி கிடையாதுன்னு சொல்றேன்னா மக்கள் உங்களை நம்புவார்களா?
மக்கள் உங்களை ஒரு தேர்தலை நம்பாத காரணத்தினால தான் 2024 அடி கொடுத்தாங்க. ஏன்னா 2024 அவர் எந்த ஒரு இடத்திலும் பிஜேபி பத்தி பேசவே இல்லை. திமுக மறுபடியும் சேலஞ்ச் பண்ணுது, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஏங்க அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசணும் அப்படிங்கிறாரு அவரு. இது நாடாளுமன்ற தேர்தல், நீங்க பாஜக பத்தி பேசாம யார பத்தி பேசி நீங்க ஜெயிக்க போறீங்க? ஒரு சீட் எடுக்கணும்னா கூட நீங்க பாஜக அட்டாக் பண்ணாம நீ தனிச்சு நிக்கிறீங்க. பாஜகவே அட்டாக் பண்ணாம நான் ஜெயிப்பேனா எப்படி ஜெயிப்பீங்க? எவ்வளவு? அதனால உங்க வாக்கு வங்கி சரியுது, அவங்களோட வாக்கு வங்கி உயருது. இன்னைக்கு என்டிஏவோட வாக்கு வங்கி, பாஜக வாக்கு வங்கி, யாருடைய வாக்கு வங்கி? அதிமுக வாக்கு வங்கி அழிச்சு எடுத்துட்டு போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அப்படி இருப்பாங்க. சோ இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. விஜய் அவர்களும் அதை நம்பக்கூடும். மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லிட்டாரு, சார் பாருங்க சார், நம்ம மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு சார், இந்த மாதிரி ஒன்று வந்துருவாங்க. அவங்க மட்டும் வரலையா சார், வேற யாருங்க வராங்க? இந்தியா கூட்டணியில இருந்து விசிக திரும்ப கூட வரேன்னு சொல்லிட்டாரு சார். ஆனா அவர் டிசம்பர் பிறகு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கூட ஓடி வந்துருவாங்க சார். மதிமுக கூட பேசிட்டு இருக்காங்க, அவங்களுமே ஒரு ரெட்டை இலக்கு சீட்டு கேட்கறாங்க, அவங்க கூட வந்துருவாங்க தான் நினைக்கிறோம். அப்படியா? அப்ப நீங்க தான் சார் முதலமைச்சர், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படி சொல்றதை அவர் நம்புகிறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரே தவிர என்டிஏன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு நான் சொல்றேன், என்டிஏன்னு கூட நீங்க சொல்றது கூட சரின்னு நான் சொல்றேன். நீங்க அட்லீஸ்ட் ஓகே, உங்க அதிமுக வரப்போகுது இல்லையா, பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள வேறு கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னா சொல்லுங்க. உங்களோட ஆசைப்படியே டிசம்பருக்கு பிறகு வரணும். அன்னைக்கு சொல்ல தானே, இன்னைக்கு ஸ்டாண்டெல்லாம் மாத்தலங்க. அன்னைக்கு அவங்க பாஜக கூட கூட்டணி இருந்தாங்க, இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னாவது சொல்லுங்க. அவர் இன்றும் அதிமுக நமக்கு வரும் என்று நம்புகிறார். அதனால்தான் அதிமுக குறித்து எந்த விதமான கருத்தும் அவர் சொல்ல மறுக்கிறார். அது ஊழலாக இருக்கலாம், இல்ல நடந்த கஸ்டோடியல் டெத்ஸா இருக்கலாம், எல்லாவற்றிலுமே இல்ல வேண்டாம், நம்ம அதில் போய் தலையிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. திமுக பாஜக தவிர்த்து யார் கூட்டணிக்கு வந்துருவாங்களா அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.